ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்திலே கடந்த நாட்கள் முழுவதும் நாம் தியானித்தது போல கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தவர் கர்த்தர் தான். சகல காரியங்களிலும் சாமுவேலை கொண்டு வழி நடத்தியவரும் கர்த்தர் தான். ஆனால் சவுல் செய்ததான தவறு என்னவென்றால், அது விபச்சாரமோ கொள்ளையோ அல்ல. அவன் பெருமையினால் துணிகரம் கொண்டு செய்யத்தகாததை செய்தபடினாலே அவர் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளுண்டு போனான். தன்னுடைய ராஜமகுடத்தை இழந்து போனான். இதற்கு பிற்பாடு கர்த்தர் தாவீது என்கிறதான ஒரு வாலிபனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேலை அனுப்புகிறார். இங்கே முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். சவுல் தள்ளப்பட்ட பிற்பாடுதான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். மேலும் சவுல் ராஜ்யபாரம் பண்ணினது 40 ஆண்டுகள். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவான பொழுது வயது 30 தான். ஆக நாம் கணக்கிட்டு பார்ப்போமானால், சவுல் ராஜாவாக ஆகும்போது தாவீது பிறந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்படியானால் சவுல் தனக்களிக்கப்பட்டதான அந்த தருணத்தை இழந்து போக அதன் பிற்பாடு கர்த்தர் தாவீதை பிறக்க செய்திருக்கிறார். கர்த்தருடைய ஞானத்தை நாம் என்னவென்று சொல்வது? இவர் முன்னிலையில் பெருமை பாராட்டத்தக்கவன் யார்? பெருமையினால் சவுல் தன்னுடைய மகுடத்தை, தன்னுடைய அந்த ராஜ்ய ஸ்தானத்தை அவன் முற்றிலுமாக இழந்து போனான். தாவீது அந்த 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 ஸ்தானத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்டதான் அந்த ஸ்தானத்தை நாம் இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது ஜெயம் பெற்றவர்களாக ஆண்டவரோடு கூட உட்கார நாம் போகிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையில சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி சொன்னது போல, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற இவர் யார்? இவர்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர், சகலவற்றையும் ஆளுகிறவர், சர்வாதிபதியானவர், ராஜாதி ராஜாவானவர். ஆகையினால் தற்பெருமையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நாம் ஒழித்து விட வேண்டும். பெருமைப்பட நம்முடைய வாழ்க்கையில என்னதான் காணப்படுகிறது? பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறதான பொழுது, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். இந்த காலை பொழுதிலே நன்றாக நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை தள்ளி போடாதபடிக்கு அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் இழந்து விடாதபடிக்கும் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரையே நாம் பற்றி கொண்டிருப்போம். தாழ்மையோடு கூட அவரை சேவிக்கும்படி அந்த காலை பொழுதில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டுவோமானால் அது கிறிஸ்துவினுடைய சிலுவையை தவிர வேற எந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டாதவர்களாக, இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த காரியத்தின் மீதும் நாம் பெருமை பாராட்டாதவர்களாக, எல்லாமே எனக்கு இயேசுதான் என்கிற சிந்தனையோடும் எண்ணத்தோடும் கூட இந்த பூமியிலே நாம் வாழுகிறதான பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பெருமை பாராட்டி திருந்தவர்கள் எல்லாம் தள்ளப்பட்டு போனார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது தன்னை பெருமை பாராட்டி கொண்டிருந்த எல்லா ராஜாக்களும் தள்ளுண்டு போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில பெருமைக்கு இடம் கொடுக்காதவர்களாக, தாழ்மையின் சிந்தனை அணிந்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவிலிருந்து அந்த தாழ்மையின் சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாய் இந்த காலை பொழுதில் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதான பெருமைகளையும் கீழ்ப்படியாமையும் முற்றிலுமாக எங்களிலிருந்து நாங்கள் அகற்றி விட்டவர்களாக, அதை விட்டு விட்டவர்களாக ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இந்த காலை பொழுதுல யாவருக்கும் தகப்பனே நீங்க கிருபை கொடுங்க ராஜா. உண்மை பின்பற்றுகிற நாங்கள் உண்மை போலவே வாழ்ந்து உம்முடைய சுத்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
ஆமென்.